வணக்கம். பாமக சார்பில் தற்பொழுது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து பெரம்பூரில் பாமக சார்பில் திலகபாமா அவர்கள் போட்டியிடுவதாக தற்பொழுது அன்புமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாமகவில் முதல் கட்டமாக 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 15 வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மேற்கு தொகுதியில் மு. கார்த்தி அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 15 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பூரில் விஜய் அவர்களை எதிர்த்து திலகபாமா அவர்களும், தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்களும், விருத்தாச்சலத்தில் பார்த்தமையால் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கில் மு. கார்த்தி, பெண்ணாகரத்தில் பாடிவே செல்வம். பெண்ணாகரம் தொகுதியை எடுத்துக்கொண்டமையினால் காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய ஜி.கே. தமிழ்குமரன் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்துதான் தற்பொழுது பாடி செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். போலூர் சட்டமன்ற தொகுதியில் பாஸ்கரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திருப்போரூர் தொகுதி பார்த்தமையால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வழக்கறிஞர் கே. பாலு அவர்கள் போட்டியிடுவார். ஜெயங்கொண்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைத்திய அவர்களும், சேலம் வடக்கில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்கள் போட்டியிடுவார் என்றும், விக்கிரவாண்டியில் சிவகுமார் அவர்கள் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏ, அவருக்கு விக்கிரவாண்டி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சோளிங்கரில் வழக்கறிஞர் கா. சரவணன், மயிலாடுதுறையில் சித்தமல்லி பழனிசாமி, உத்திரமேரூர் தொகுதியில் மகேஷ்குமாரும், ரிஷிவந்தியத்தில் செழியனும், காட்டுமன்னார் கோவிலில் பார்த்தமையால் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மருத்துவர் அன்பு செழியன் அவர்கள் போட்டியிடுவதாக தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் வரக்கூடிய 4ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதிக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யுமாறு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.